தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நேற்று நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக IAS முருகானந்தம் அவர்கள் நியமித்து தற்போது தமிழக அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி நாணயம் வெளியீட்டு விழாவானது நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பிறகு சிவதாஸ் மீனா அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக IAS ஆக இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சருடைய தனிச் செயலாளர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். அந்த 4 பேரில் முதல் தனிச் செயலாளராக இருக்கக்கூடியவர் முருகானந்தம் IAS அவர்கள் சிறப்பான முறையில் பல்வேறு துறைகளில் அவர் பணியாற்றியிருக்கிறார். இதற்கு முன்பாக நிதித்துறை செயலாளராக இதே திமுக அரசில் பணியேற்றிருக்கிறார். அதே அதிமுக அரசில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தொழில்துறை செயலாளராகவும் அவர் பணியாற்றிருக்கிறார். இதுபோன்று பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர் முருகானந்தம் IAS அவர்கள். அவர் தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. சிவதாஸ் மீனா அவர்கள் இன்னும் 2 மாதத்தில் ஓய்வு பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அந்த ரியல் எஸ்டேட் இந்த நிறுவனத்திற்கான ஆணையராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சிவதாஸ் மீனா அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து முருகானந்தம் IAS அவர்கள் தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றிலிருந்து அவர் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அவரை பொறுத்தவரை, முருகானந்தம் அவர்களை பொறுத்தவரை பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி மூத்த IAS அதிகாரியாக திகழ்ந்து வருகிறார். அவர் தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தனிச் செயலாளர்கள் 4 பேரில் முதல் செயலாளராக அவர் பணியாற்றி வருகிறார். முதலமைச்சர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர். அதே நேரத்தில் அரசின் பல்வேறு திட்டங்களை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அந்த பணிகளிலும் அவர் இருந்து வருகிறார். தற்போது அவர் இந்த தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.